ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு தோசைக்கெலாம் நம்ம மாவு அரைச்சி வைப்போம். ஸோ அந்த மாவு வந்து நம்ம மத்தியானமாக அரைச்ச மாவு வந்து நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து ரெடியாக இருக்க மாதிரி வந்து புளிக்க வைக்கிறதுக்கு வந்து என்ன டிப் ஃபாலோ பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து காலையிலே வந்து ஊற போட்டேங்க. மத்தியானம் அரைச்சி வச்சுட்டு எனக்கு நைட்டுக்கு வந்து அது வந்து தேவைப்படுறதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா மாவையும் வந்து புளிக்க வைக்க மாட்டேங்க. எப்போயுமே கொஞ்சம் வந்து மாவு வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக அரைச்சோடனே அந்த மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பெரிய சம்பளத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருவேன். தேவைப்படுற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நைட்டு வந்து எடுத்து வச்சேன்னா அடுத்த நாள் வந்து புளிச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்குவேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் வந்து புளிச்ச மாவு வந்து நான் எப்போயுமே கொஞ்சம் வந்து வச்சுருப்பேங்க. எப்படி உரமோ நம்ம வந்து வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ தேவைப்படுறப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக வந்து புளிச்சிரும். ஸோ அந்த மாவே வந்து நான் 2 பேட்சாக வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன சம்பளத்தில் ஒன்று வந்து ஊற்றி வைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த டிசைன் உள்ள ஒரு இதில் வந்து ஊற்றி வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இன்னொன்று வந்து எங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து வெயில் வந்து படுற இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ வெயிலில் வந்து ஸ்ட்ரெயிட்டான வெயிலில் வந்து படுற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ ரொம்ப சீக்கிரம் வந்து மாவு வந்து புளிச்சிடுங்க. நைட்டு வந்து தேவைப்படுறதுனால நான் அந்த மாதிரி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட நம்ம வெளியில் வைக்கிறப்போ அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அது அப்படியே அந்த சூடில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து புளிச்சு வந்து வருது. ஸோ நான் ஒரு தடவை அந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் ஃபிஷ் குழம்புக்கு வந்து இட்லி ஊற்றி வந்து சாப்பிட்லான்றதுக்காக வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வெயிலுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை. கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் மூடி தான் வந்து வெயில் வந்து படுது. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வெயில் எந்த இடத்துல படுது பாருங்களா, அது கொஞ்சம் தள்ளி நான் வந்து வச்சேன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்து புளிச்சிரும். ஸோ அதனால் இப்போ வந்து வச்சுட்டு ஒரு 7 மணிக்கிட்ட வந்து திறந்து வந்து பார்க்குறேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சம்பளத்தில் ஊற்றி வச்சிருந்த மாவோட இது கொஞ்சம் நல்லா வந்து புளிச்சு வந்துருந்துச்சு. நல்லா அந்த உளுந்து ஸ்மெல் இல்லாமல் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே ஊற்றி வச்சிருந்த அந்த சம்பளத்தில் ஊற்றி வச்ச மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வந்திருந்தால் கூட லைட்டாக கொஞ்சம் உளுந்து ஸ்மெல் வந்து இருந்தது. ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து புளிச்ச மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா வந்து பொங்கியே வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலந்துக்கலாங்கிறதுக்காக தான் அந்த சைடு கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் புளிக்கிறதுக்காக வந்து வச்சுருந்தேன். எல்லா நாளும் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு நம்ம சில சமயம் வந்து மத்தியானமே வந்து மாவு அரைச்சிட்டு நைட்டுக்கு வந்து தேவைப்படணுன்றப்போ இந்த ஐடியா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு வந்து ஃபிஷ் குழம்புக்கு வந்து அந்த இட்லி ஊற்றி வச்சு வந்து சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க. நம்ம வந்து உளுந்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால் இட்லி நல்லாவே வந்து சாஃப்ட்டாக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.